வணக்கம். சைவ சமயத்தின் பெருமைகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ஏன் உலகத்திற்கே அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்று நாம் சிறந்து கூறுவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அப்படி தென்னாட்டில் சிவனாக இருந்து எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைகள் பல இருக்கின்றன. அதில் 8 குணம் அப்படின்னு இறைவனை சொல்லுவோம். எண்குணத்தான் அப்படின்னு சிவபெருமான சிறப்பாக சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது இந்த எண்குணத்தான் அப்படிங்கிற ஒரு சொல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பொதுவாக தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக திருக்குறள் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எண்குணத்தான் அப்படிங்கிற அந்த சொல் நமக்கு பரிச்சயமாகும். அதற்கு காரணம் என்னவென்றால், வள்ளுவ பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லுவார். எண்குணத்தானுடைய தாளை வணங்கணும் அடிப்படையில் அதை பார்க்கும்போது. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லும்போது, கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் அற்றால் தொழார் எனின், நிறையா அதில் கடவுள் வாழ்த்துல ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் வள்ளுவ பெருமான் எண்குணத்தான் என்று இறைவனை குறிப்பிடுகிறார். அந்த எண்குணத்தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? தெள்ளு பரிமேல் அழகர் செய்த உரை இருக்கு இல்லையா? திருக்குறளுக்கு எத்தனை உரை இருந்தாலும் பரிமேல் அழகருடைய உரை சிறப்பானது. அந்த பரிமேல் அழகர் ரொம்ப அழகாக இந்த எண்குணத்தான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்றார். தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்வினன், பாசமின்மை, பேரருள் உடைமை, அளவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் உடைமை. இதை சொல்லிட்டு இவை சைவ ஆகமத்து கூறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க. பெரியவர்கள் உண்மையான பொருள் என்ன, மூலநூல் ஆசிரியரின் கருத்தை அப்படியே கொடுப்பவர்கள், சரியாக தருபவர்கள் தான் உரையாசிரியர்கள். அப்படி பார்க்கும் பொழுது திருக்குறளிலே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எண்குணத்தான் என்று காட்டியதை ரொம்ப அழகாக பரிமேல் அழகர் உரையாக நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். சரி, இந்த 8 குணங்கள் பேர் சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? பொதுவாக இறைவனை பார்க்கும்போது மணிவாசக பெருமான் ஒன்றை பாடுவார். எப்படி பாடுவார்னா, எல்லை இல்லாதன எண்குணமானவை எய்திடும் ஆகாதே இப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுவார். குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் கோமளத்தோடும் கூடி அப்படின்னு சொல்லுவார். குறிகளும் குணங்களும் இல்லாத இறைவன். அப்போ அது அவனுக்கு எதுவுமே கிடையாது. உண்மை அதுதான். இறைவனை எந்த வரம்புக்குள்ளேயும் அடக்க முடியாது. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றன் என்று மணிவாசகரை பாடுவார். அது அப்படி இருக்கார். இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். சரி, அப்படி இருக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த 8 குணம் எப்படின்னா, பதிக்கு இலக்கணம் சொல்லும்போது இந்த உலகத்தின் முதல்வனாக இருக்கக்கூடியவன் பெருமானுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதையெல்லாம் எவனுக்கு யாருக்கு இருக்கின்றதோ அவன்தான் இறைவன். அப்படி பொருந்தி இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் என்பதை ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்றாங்க. அதை நாம ஒவ்வொன்றாக நமக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி இறைவன் இந்த 8 குணம் இறைவனுக்கு எப்படி பொருந்தி இருக்கிறது. நிறைய திருமுறைகள்ல இறைவனுடைய எண்குணம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப அற்புதமா 8வான் குணத்து ஈசன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லும்போது பெருங்குணம், வியந்த குணம் அப்படின்லாம் அந்த இறைவனுடைய இந்த எண்குணத்தை சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பரிமேல் அழகர் தான் ரொம்ப சிறப்பாக முன்னாடியே நமக்கு உரையிலேயே கொடுத்திருக்கார். அப்படி பார்க்கும்போது முதல்ல தன்வயமுடைமை அப்படின்னா சுதந்திரமுடையது. இறைவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இறைவனுக்கு யாரும் போய் ஏதாவது சொல்லணுமா அதெல்லாம் கிடையாது. அவனே தனக்கு விரும்பியதை தானே செய்யக்கூடிய நிலையில் இருப்பான். இப்போ நாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, நியதி இருக்குது. அதற்கு கட்டுப்பட்டு தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியுமே தவிர, இப்போ இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன பொருள்? ஏற்கனவே யாரோ பிறரால் இந்த நாட்டிற்கு அந்நியப்பட்டவர்களால் இந்த நாடு பிடிக்கப்பட்டு இருந்தது, இந்த நாடு கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. அதனால நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம வரும்போது எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இனிமே என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் இயல்பாகவே தன்வயன்
தன்மயமுடைமையாக இருக்கிறான். அவன் சுதந்திரமுடையவன், எப்போதுமே சுதந்திரமுடையவன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவன் அப்படி இருக்கான், அதுக்கப்புறம் அவனை வந்து யாராவது வந்து முடைக்கிடுவாங்க, அப்படி கிடையாது. எப்போதுமே அவன் அப்படிதான். அதனால தான் அவனுடைய குணத்தை சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக முதல் குணமாகவே தன்வயமுடைமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்று சொல்லும்போது அதனால தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே முன்னே முடிப்பான், அவன் எல்லாவற்றையும் விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி எதுவுமே ஒரு மூலப்பொருள் இருந்தால் தான் இன்னொன்று செய்ய முடியும், ஒரு விதை இருந்தால் தான் ஒரு விருட்சம் எதுவாக இருந்தாலும் வர முடியும். ஆனால் இறைவனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. விதை இல்லாமலேயே அவன் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணுவான், விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்பது மணிவாசக பெருமான் சொன்னது இந்த குணத்துக்கு அப்படியே பொருந்திருக்கும். அதற்கு அடுத்து நாம பார்க்கும்போது தூய உடம்பினன். இந்த தூய உடம்பினன் இறைவனுடைய 3 நிலையா சொல்லுவோம். அருவம், அருவுருவம், உருவம் அப்படின்னு சொல்லுவோம். அருவ நிலையில நம்ம யாருக்குமே சுவாமி வந்து தெரியவே மாட்டார். கற்பனை கடந்த சோதி, கற்பனைக்கே எட்டாத நிலையில இருப்பார். அதன் பிறகு அருவுருவம் அப்படின்னு சொல்லும்போது சிவலிங்க திருமேனி. உருவம் என்று சொல்லும்போது நடராஜ பெருமானா, சந்திரசேகரர் நிறைய நம்ம பார்க்குறோம். சோமாஸ்கந்த மூர்த்தமெல்லாம் நம்ம கோயிலில் வந்து பார்க்கிறோம். இறைவனை ஒரு நம்மை போல ஒரு வடிவாக நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு மலத்தாருக்கும் அது போல தான் இறைவன் வந்து அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ தூய உடம்பினன் அப்படின்னா நம்மை போலவே இறைவனுக்கு கண், காது, மூக்கு எல்லாம் வைத்து பார்ப்பதால இறைவனுக்கு நம்மை போன்ற உடம்பு கிடையாது. அவன் ஏன் இந்த உடம்பு எடுத்து வர்றான்? கற்பனை கடந்த சோதியாக இருக்கக்கூடியவன் கருணையே உருவமாகி வருகிறான். அவனுடைய உடம்பு என்பது அருள் வடிவம், அருள். அதனாலதான் இறைவனுடைய திருமேனியை சொல்லும்போது, கோயில்களில் சொல்லும்போது அருட்திருமேனி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையால் அருள் வடிவாக வந்து நிற்கிறான். நம்மை போல இறைவனுக்கு உள்ள இரத்தம், சதை, எலும்பு இது எதுவுமே கிடையாது. இதை பெரியவங்க சொல்லும்போது திருமுறை சொல்லும், ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியது, ஊன்மிசை உதிர குப்பை என்று சொல்லுவாங்க. அது போல இறைவனுக்கு அப்படிப்பட்ட உடம்பு ஒருபோதும் கிடையாது. நாம சிலை திருமேனிகளாக பார்ப்பதால் நம்மை போன்ற உடம்பு தான் இறைவனுக்கும் இருக்கும். நம்மை போன்ற உடம்பா இருந்தா இறைவனுக்கு என்ன வந்துடும்? ஓய்வு தேவைப்படும், சலிப்பு ஏற்படும், தூக்கம் வரும், இதெல்லாம் வரும் இல்லையா? சுவாமிக்கு என்ன பேரு? இமையா முக்கண்ணன் அப்படின்னு பேரு. இன்னொன்னு பார்க்கும்போது அவன் வந்து ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். அவனுக்கு வந்து ஓய்வே கிடையாது. நம்மை போன்ற உடம்பு இறைவனுக்கு வந்திருந்தா அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கும். அதனாலதான் அடுத்த குணமாக சொல்லும்போது தூய உடம்பினன் என்று அற்புதமாக நமக்கு 2வது குணமாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்த குணம் என்பது இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த இயற்கை உணர்வு அப்படிங்கிறது இல்லையா, நம்ம இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிருக்கு என்ன தெரியுமா? அறிவித்தால் அறியும். இந்த உயிர் தானாக எதையும் அறிய முடியாது. எதையாவது யாராவது நமக்கு சொல்லணும், எதாவது படிக்கணும், எதாவது தெரிஞ்சுக்கணும், உணர்த்தினால்தான் நாம் வந்து உணர முடியுமே தவிர தானாக நம்மால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் தானாகவே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்னா நாம் ஒரு புத்தகத்தை போய் தேட வேண்டியதில்லை, நாம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதில்லை, கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை, நம்ம ஒரு இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருந்திருக்காரு. அதனால நாம் இயற்கையாகவே உணரக்கூடிய தன்மை அற்றவர்கள். உணர்த்தினால் அப்பதான் நமக்கு வந்து உணர முடியும். ஆனா இறைவன் அப்படி கிடையாது. நமக்கு உணர்த்துறதை செய்யறதே இறைவன் தான் இல்லையா? அதனால அவனுக்கு இன்னொருத்தவங்க உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இறைவன் வந்து இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டாக எதெல்லாம் கொடுத்திருக்கான் அப்படின்னா வேதம், ஆகமம் இதெல்லாம் கொடுத்தான். வேதநாவன் பேரு, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். இதெல்லாம் இறைவன் உயிர்களுக்காக கொடுத்தான். இன்னொன்னு சொல்லும்போது அவனுடைய பெருமையை சொல்லும்போது ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க, திருமுறை சொல்லும். இப்ப இறைவனுக்கு ஒன்றை உணர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இயற்கையாகவே உணர்வு உடையக்கூடிய அற்புதமான குணத்தை பெற்றவன். இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இறைவனுடைய சிறப்பை சொல்வதற்காக சொல்றோமே தவிர இதுக்குள்ளதான் இறைவன் அடங்கி நிற்கிறான், இவ்வளவுதான் இறைவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய இந்த உயிர்களுக்கு எவ்வளவு தூரம் இறைவனை பற்றி தெரியணுமோ, இறைவன் நமக்கு எவ்வளவு தூரம் தெரிய நினைக்கிறானோ அவ்வளவு தூரம் அறிந்ததை நாம் சொல்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதற்கு அடுத்த ஒரு குணமாக நாம் பார்க்கக்கூடியது என்பது முற்று உணர்வினன். எல்லாம் இயல்பாகவே உணர்தல் அப்படின்னு இன்னொருத்தவங்க உணர்த்த வேண்டியதில்லை. இங்க வந்து எல்லாவற்றையும் அறிந்தவனாக இறைவன் இருப்பான். அவனுக்கு முற்றும் உணர்ந்தல், எல்லாமே அறிந்தவனாக இருக்கிறான். இறைவனுக்கு அறிவுல தடையே ஏற்படாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஆணவ மலம் வந்து உயிர்களுடைய அந்த அறிவை வந்து தடுத்து வைத்திருக்கும். திரும்பி கொஞ்சம் தெளிவு வரும், மறுபடியும் தடுத்திருக்கும் அப்படின்னு. இறைவனுக்கு அப்படி தடையே கிடையாது. காரணம் அவனுடைய அடுத்த குணமா நம்ம பார்க்க போறோம். அதனால அவனுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லாவற்றையும்
தெரிந்தவனாக அவன் இருப்பான். அதனாலதான் இறைவன்கிட்ட போய் நாம் நிறைய வழிபாடு செய்யும்போது நிறைய வேண்டுதல் செல்றோம். இறைவனுக்கு முன்னாடி இருந்து வேண்டுதல் நிறைய பண்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இறைவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த உயிருக்கு என்னென்ன தேவையில்லை, இந்த உயிருக்கு என்னென்னலாம் இருக்கு, எல்லாவற்றையும் அறிந்தவன். அப்படி அறிந்தவன் தான் இறைவன். அறிந்தவன் அதை அறிய முடியல அப்படின்னா இறைவனே கிடையாது. திருப்புகள்ல அருணகிரிநாத பெருமான் சொல்லுவாரு, ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ அப்படின்னு சொல்லுவார். இந்த உயிர்கள் எல்லாம் உன்னிடம் அடியவர்கள் எல்லாம் இருக்கும்போது நீ அவர்களை பார்த்து என்ன அப்படின்னு கேட்கலாமா? இந்த உயிர்கள் நிற்கும் போதே இந்த உயிர்கள் சொல்லாமலேயே அந்த உயிர்களுடைய குறைகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு அதை தீர்க்க வேணும் இல்லையா? அப்படி தெரியாத மாதிரி நீ கேட்டா மறையும் உன்னை என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால இறைவன் எல்லாவற்றையும் உணர்ந்தவன், எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவார். திருஞான சம்பந்த பெருமான் திருத்துருத்தி தேவாரத்திலையும் ரொம்ப அழகா சொல்லும்போது, துருத்தி புக்கிருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொழிந்துனக்கு உணர்த்துமாறு வல்லமே. நாங்க உனக்கு சொல்ல முடியுமா? உனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லுவார். இதை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வழிபாட்டுல ரொம்ப முக்கியமானது இதுதான். இறைவன்கிட்ட போய் நின்னாலே நமக்கு என்ன தேவை, நம்மகிட்ட என்ன இருக்கு, எல்லாமே இறைவனுக்கு தெரியும். அதை ஒரு குணமாகவே நமக்கு சிறப்பாக பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அதை தான் சொல்லும்போது முற்று உணர்வினன் அப்படிங்கிறது 4வது குணமாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த குணமாக மிக முக்கியமானது இதுதான். இறைவன்கிட்ட கூடிய ஒரு எல்லா குணமும் 8 குணத்தை நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அவன் ஏன் இறைவன் அப்படின்னு சொல்ல போனா, இதனாலதான் அவன் இறைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் பாசமின்மை. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன். இப்போ பாசங்களில் அற்றவன் என்பதால ஏற்கனவே இவன் மலச்சார்பு உடையவனா இருந்திருப்பான். அப்ப மலத்திலேருந்து அவன் ஒரு தவம் செய்து அந்த நெறியெல்லாம் ஞானம் கைவர பெற்று அப்புறம் அதன் பிறகு அதுல இருந்து நீங்கி இருக்கிறதுனால அவனுக்கு பாசமின்மை இல்லை. அவனுக்கு இயல்பாகவே பாசம் கிடையாது. ஏனென்றால் அவன்தான் ஞானம், அவன்தான் பேரொளி, அவன்தான் எல்லாமே. அப்படி ஆதியும் அந்தம் இல்லாத அருட்பெரும் சோதி அதுதான். இந்த சோதி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கிறது கிடையாது, எப்போதுமே இருக்கக்கூடிய சிறப்புடையது. அதனால இயல்பாகவே எப்படி ஒளியிடம் இருள் சேராதோ அதுபோலவே எப்பொழுதும் அவன் பேராற்றல் உடையவனாக, பேரொளி பிழம்பாக, அறிவு பொருளாக, ஞான சுடராக இருப்பதால் அவனுக்கு இயல்பாகவே பாசம் கிடையாது. அப்படி இறைவனுக்கு பாசம் இயல்பாகவே இல்லாமல் இருப்பதால் தான் இந்த உயிர்கள் அவனை சார்ந்து அந்த மலச்சார்பிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு நிலை இந்த உயிர்களுக்கு கிடைக்கின்றது. அதை பெரியவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லும்போது அவனை நிராமயன் என்று சொல்லும், வினையில்லவர் அப்படின்னு சொல்லும், பந்தி பரியாயும் நீயே இது மாதிரி நிறைய அற்புதமான சொற்றொடர்கள் நம்மளுடைய திருமுறையில சித்தாந்த நூல்கள்ல நிறையாவே இருக்கு. அதனால இறைவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு ஒருபோதும் மலச்சார்பு கிடையாது. மலச்சார்பு போகணும்னா அவன்கிட்ட போனால் ஒழிய இந்த மலச்சார்பு இந்த உயிர்களை விட்டு நீங்காது என்பது பொருள். அதன் பிறகு பேரருள் உடைமை 6வதாக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த பேரருள் உடைமை அப்படின்னு இருக்கு இல்லையா, இறைவன் உயிர்கள் மீது காட்டக்கூடிய கருணை தான் அருள். நாம இறைவன் மீது அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அன்பால வணங்குறோம், எல்லாம் கிடைக்குதுன்னு. இப்ப இறைவன் நம் மீது அன்பு செலுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவன் நம் மீது காட்டக்கூடிய கருணை தான் அவன் அருளாக நாம பார்க்கிறோம். இந்த உயிர்கள் ரொம்ப அதுவும் இந்த உயிர்கள் மீது இறைவன் வைத்த கருணை இருக்கு இல்லையா, அதை சொல்லவே முடியாது. அது மணிவாசக பெருமான் சொல்வார், கருணையின் பெருமை கண்டேன் காண்க அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த பெருமையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போய் சொல்லுவது அறியேன், சொல்லவே முடியாது என்னால அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சிறப்பா சொல்லும்போது, வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். என்ன அப்படின்னா, வான் பழித்து இம்மண் புகுந்து அப்படின்னா, நம்ம பூமி இருக்கு, பூமிக்கு மேல பல உலகங்கள் இருப்பதாக நமக்கு நூல்கள், புராணங்கள், நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்படி இந்திரலோகம், சந்திரலோகம், எத்தனையோ லோகங்கள் இருப்பதாக இப்போ நம்ம அறிவியலே பாருங்களேன். இந்த பூமியை விட்டு மேலே போனால் நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கே தெரியுது. பல கோள்கள் இருக்கு, 9 கோள்கள் இதை இங்கே இருக்குதுன்னு சொல்றோம், பல அண்டங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்க்கிறோம், பல பல இருக்கின்றன. இப்போ இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலாக கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலையில் இருக்காரு. அவர் எப்படி வர்றாராம், உயிர்களின் மீது கொண்ட கருணையால், பெரும் கருணையால் வான் பழித்து எல்லாவற்றிலிருந்தும் அதெல்லாம் கடந்து நேராக இந்த பூமிக்கு உயிர்களுக்கு அருள் செய்கிறாராம். அதை தான் சொல்லும்போது, எதனால இவன் அதை செய்கிறான், அவன் பேரருள் உடையவன், அவனுடைய குணமே அதுதான். நம்மளுடைய குற்றத்தை இறைவன் குணமாக
எடுத்துக்கொண்டு அருள் செய்வானா. அதனாலதான் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அப்படின்னு சம்பந்தமூர்த்தி பெருமான் நமக்கு சிறப்பாக சொல்வார். இன்னொன்னு, இறைவராவார் எல்லா உயிர்க்கும் இல்லை எனாது அருள் செய்வார். இறைவனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அவன் தான் இறைவன், அதனால அவன் இல்லைன்னே சொல்ல மாட்டானா. இல்லைன்னே சொல்றேன் அப்படின்னா என்ன, கடவுள் வழிபாடு அற்றவர்களுக்கும் அருள் செய்வாரா அப்படின்னா எல்லாருக்கும் அருள் செய்வார். எல்லாருக்கும் அருள் செய்தனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த பிறவி கிடைத்ததே இறைவன் கொடுத்த அருள் தான். ஏன்னா ஆணவ மலம் போவதற்காக, இன்ப துன்பம் துய்த்து போவதற்காக தான் இந்த பூமியை நமக்கு இறைவன் படைச்சு கொடுத்ததான். அப்படிங்கிறப்போ இறைவனுடைய அருள் தானே, அங்கதானே நாம இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா அவன் நமக்கு கொடுத்த இந்த உலகத்துல தான் நாம வாழ்கிறோம் என்பதால் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் இருக்கு, அப்படிங்கிற எல்லா உயிர்களுக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதன் பிறகு நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அளவில் ஆற்றல். இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஆற்றல் உடையது. இவ்வளவுதான் செய்ய முடியும் இறைவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடியது கிடையாது அப்படின்னா அவனை இறைவன் என்று சொல்ல மாட்டோம். எத்தனை பதவிகள், எத்தனை இந்த உலகத்துல பதவிகள் எவ்வளவோ, அந்த நாடு இந்த நாடு அதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு நாட்டை ஆளக்கூடியவருக்கு அந்த நாட்டுக்குள்ளதான் அதிகாரம் முழுமையா இருக்கும். இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி அவங்க அப்படிதான் போக வேண்டியிருக்கும். இறைவனுக்கு அப்படி கிடையாது. எத்தனை உலகங்கள் இருக்கின்றதோ அத்தனை உலகத்திலும் எல்லாவற்றையும் அவன் செய்து முடிப்பான். அதனால அவனுடைய ஆற்றலை சொல்லும்போது அளவில் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம், பேராற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று சொல்லும்போது அவனுடைய ஆற்றலை நாம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, திரிபுரத்தை அவன் எரி செய்ததை ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அப்புறம் அட்டமூர்த்தியாக வீரச் செயல்களை பெருமான் 8 வீரச் செயல்களை செய்தார், அதை நாம சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் இறைவன் செய்து காட்டுறார் அப்படின்னா, நாம எதையோ அழிச்சிட்டார் இறைவன் அப்படி பார்க்கல. திரிபுரம் என்பது முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று திருமூலர் பெருமான் அற்புதமாக திருமந்திரத்துல சொல்லுவார். 3 புறங்களை சுவாமி அழித்திட்டார் அப்படின்னா என்ன சொல்ல வருது? என்றைக்கோ நடந்த ஒரு செய்தியை நாம தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். 3 மலங்கள், ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களை உயிர்களிலிருந்து அவன் நீக்குவான், அதை நீக்கி காட்டுவான். அதனால முப்புறம் எரி செய்த கோவே நமோ நமோ என்றெல்லாம் சொல்கிறோம். அதனுடைய அளவில் ஆற்றலுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்பதாகத்தான் நாம பார்க்கணும். முப்புறம் என்பது மும்மல காரியம். ரொம்ப தெளிவா தத்துவமா சிலவற்றை நாம் தத்துவமாக பார்த்தால் இன்னும் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நாம் அதெல்லாம் அப்படி சொல்லலாம். அதன் பிறகு கொஞ்சம் தத்துவார்த்தமாக சிலவற்றை தெரிந்து கொள்ளணும். அது அந்த சூலத்தை ஏன் கையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சாதாரணமா என்ன சூலத்தை எடுத்து குத்திருவானா அப்படின்னு அது கிடையாது. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கைப்பிடித்தும் சொல்வார். என்ன அப்படின்னா, அழுக்கு அடையாமல் இந்த உயிர்களிடம் அழுக்காகிய மலம் சேராமல் காப்பதற்காக மும்மலம் சிதைக்கக்கூடிய அந்த 3 முத்தலை சூலத்தை பெருமான் வைத்திருக்கிறான் என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க. நிறைவாக பார்க்கக்கூடிய இறைவனுடைய குணமாக நமக்கு பெரியவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வரம்பில் இன்பம் உடைமை. வரம்பில் இன்பம் உடைமை அப்படின்னா பேரின்ப நிலை அப்படின்னு சொல்றது. இறைவன் பேரின்பமயமாக இருக்கின்றான். அவன் பேரின்ப சோதினே, அவனுக்கு பேர் இல்லையா? அந்த பேரின்பம் என்பது என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அது என்ன சொல்லுவோம்? சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே சிற்றின்பம். அது நிலையாக நம்மிடம் இருக்காது. அப்ப இறைவனுக்கு அந்த பேரின்பம் அவன்கிட்ட நிலையா இருக்குது அப்படின்னா அவன் அப்படியே அனுபவிச்சு, அவன் அப்படியே இல்லை. இந்த பேரின்பத்தை தான் இந்த உயிர்கள் எல்லாம் அடையணும். அந்த பேரின்ப நிலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா முத்தி நிலையில் தான் கிடைக்கும். அதனாலதான் இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்க்கிற குணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, இந்த குணங்கள் மூலமாக குணங்களை கொண்டு அவன் நமக்காக கற்பனை கடந்த சோதியாக இருக்கக்கூடிய பெருமான் உயிர்கள் பொருட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, வான்பழித்து இம்மன் புகுந்து நம்மை போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி எப்படி வருவாரு? குருவடிவாக. இப்ப நம்ம குருவை பார்க்கிறோம் இல்லையா, குருவே சிவமன கூறின நந்தி அப்படின்னு சொல்றோம். எப்படி இந்த உயிர்களுக்கு இறைவன் இருக்காரு, அவருடைய வடிவம் அருள் எப்பேற்பட்டது தெரியுமா, எங்க இருக்காரு தெரியுமா, என் குணமுடி இப்பெல்லாம் சொன்னா தெரியாது. அப்போ ஒரு அடையாளம் காட்டணும். இறைவன் எப்படி மணிவாசக பெருமானை ஆட்கொள்ளும் போது வந்தார்? ஒரு குருவாக தான் வந்தார். ஒரு குருந்த மரத்தடியில குருவாக அமர்ந்து மணிவாசக பெருமானுக்கு இந்த உயிர் என்றால் என்ன, உலகம் என்பது என்ன, மலம் என்பது என்ன, எல்லாவற்றையும் சொன்ன உடனே எல்லாமே அவருக்கு புரிந்தது. அவர் திருவாசகமாவே நமக்கு பாடி கொடுத்தார். அதுபோல இறைவன் இந்த
பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்கள் மலச்சார்பு நீங்கி நல்ல நிலையில், உறுதியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக, இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் பெரிய விஷயமே. நாம் வணங்கக்கூடிய பெருமான், நாமெல்லாம் நமக்கு தேவையான ஒவ்வொன்றை போய் இறைவன்கிட்ட கேட்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, இறைவன் நம்மிடம் பார்ப்பது என்ன? இந்த உயிர்கள் எப்பொழுது மெஞ்ஞானத்தை பெறும், எப்போ இந்த உயிர்கள் முத்தி நிலையை அடையும் அப்படிங்கிறதுனால சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா மணிவாசகர்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னு சொல்லுவார். வரம்பில்லாத இன்பத்தை அடைவதற்காக அவன் பேரொருள் கொண்டவனாக, கருணை உடையவனாக, எப்படிதான் இந்த உயிர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை பிறவியிலும் உயிர்களோடையே சுவாமி பயணிப்பாராம். அவனுடைய சிறப்பான குணமாக பாசமின்மையை சொன்னோம். அதை விட சிறப்பான குணமாக நாம் பார்க்கக்கூடியது அவனுடைய பெரும் கருணை, பேரொருள் உடைமையை தான் பார்க்குறோம். அப்படியாக நம்முடைய பெரியவர்கள் இறைவனுக்கு 8 குணம் இருக்கின்றது. இந்த 8 குணமே யாருக்காக இருக்குது அப்படின்னா இந்த உயிர்களுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதை கொஞ்சம் விவரமாக பார்த்தாலே தெரியும். தொடர்ந்து நாம் இறைவனுடைய பெருமைகளை, சைவத்தின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். நன்றி.